கருதி ஓடி ஓடி உணர்வு பெருமிதம் அறிந்து நாடினை நாடி நான் கண்டு கொண்டேன். நாராயண் ராம் என்று சொல்லக்கூடிய விஸ்வராஜத்தால் நான் என்று பெயர்பட்டனால் இன்று அதிகாலை பொழுது எழுந்தது நியமனிஷ்டங்களை முடித்தீர்கள். அந்த யோகமும் சென்று வருகின்ற மார்க்கத்திலே பராபரத்தில் பிறந்து தோன்றி பரத்திலே சிவம் தோன்றி சுமத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாகம் நாகத்திலே விந்து விந்துவிலே சதா சுபம் சதா சுமத்திர மகேஸ்வரன் மகேஸ்வரன் ருத்ரன் ருத்ரமலை விஷ்ணு விஷ்ணுவிலே பிரமா பிரமாவிலே ஆகாயம் ஆகாயத்தில் அக்கினி அக்கினியிலே வாயு வாயுவிலே பிரதிபலி பிரதிபலி அப்பு அப்புவிலே அன்னும் இந்த எண்ணத்தினால் தேவர்கள் மனிதர்கள் பறவைகள் விலங்குகள் தாவரங்கள் நீர் வாழ்வனை நிலவாழ்வு என்று சொல்லக்கூடிய 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவ வேதங்களை படைக்கக்கூடிய ஆழத்திலே அந்த ஆழத்திலே வருகாலத்திலே என் உள்ளத்திலே மூலாதாரத்திலே தானிருந்து வாசு முடிக்கின்றார் பின்ன முடிக்க சொல்லக்கூடிய என் தந்தை பிரம்மதேவனை கண்டு வணங்கி ஆசிகளை பெற்றுக் கொண்டு கருத்தர்போல் இயல் இசை நாடகம் என்று சொல்லக்கூடிய முத்தமிழுக்கும் சாமம் அதனோடு சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் ஆயுர்வேதம் அர்த்த வேதம் தமிழ் வேதம் காந்த ரூபம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களுக்கும் வேதாந்தம் வைசரிகம் பாட்டம் பிரபாகம் உத்திரமீமாட்சை பூரணி வந்து சொல்லக்கூடிய 6 சாஸ்திரங்களுக்கும் 18 புராணங்களுக்கும் 28 ஆகமங்களுக்கும் 32 தர்மத்திற்கும் 64 கலைஞானத்திற்கும் 96 தத்துவத்திற்கும் ஆகப்பட்ட அங்கத்திற்குமாக நமக்கு விளங்கக்கூடிய வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளைப்படி பூண்டி வெள்ளை கமலத்தில் விட்டு இருப்பான். வெள்ளை அரியாசனத்தில் அரசோடு சரியாசனம் வைத்த தாய் என்று போற்றக்கூடிய என தாய் கலைவாணியை கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு நேராக கலைவங்கி சென்றடைந்தேன். அங்கு எடுக்க முடியுமோ அஞ்சு 3 மெட்டாதான் அனாதியான மந்திரம் நெஞ்சில் நிறுத்திக் கொண்டு நீரொரு சப்பரை பஞ்சமான பாத்துக்கள் 100 கோடி செகினும் பஞ்சு போல பிறந்தவே நான்மறைகள் பணிபட்டு சொல்லக்கூடிய அந்த கைலாச மதியானை கண்டு வழங்கி ஆசிகள் பெற்றுக் கொண்டு இச்சா சக்தி கிரியா சக்தி ஞானா சக்தி குயிலா சக்தி சக்தி என்ற வருஷம் ஆதிபுரா சக்தியை கண்டு வணங்கி ஆசிகள் பெற்றுக் கொண்டு மீண்டும் நேராக வைகுண்டம் சென்றடைந்தேன். அங்கு எடுக்க முடியுமோ மெச்சுப்புகள் நகரவா வெண்பாவின் மாதிரியை இச்சிறு ஜென்ம மெடிக்கமா மச்ச குருமாவலா சிங்காலா ராம 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 துறந்து சொன்னானி மச்சா குருமா வராகா வாமண்ணா நரசிங்கா பரசுராமா ராமா பலராமா கிருஷ்ணா கல்கி சொல்லக்கூடிய அது எந்த முள்ளா அவர் கோவில் கொண்டு ஆள் கிடந்து வள்ளி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமத் நாராயணமூர்த்தியை கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு வீரலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி சந்தான லட்சுமி லட்சுமி என்ற வரிசையிலே எனது பாட்டி மகாலட்சுமியை கண்டு வணங்கி ஆசிகள் பல பெற்றுக் கொண்டு கேதாயுகம் திரேதாயுகம் சுபாமரியுகம் நடந்து கொண்டு இருப்பதோ கலியுகம். கலியுக கடவுள் கந்த பெருமானுக்கு தொண்டு செய்ய வண்ணமாக அற்புதமான வேள்விமலை சாரல் வந்துள்ளி கழகம் கிடைக்க வேண்டுமானால் யாரை வணங்குவது எப்படி வணங்குவது என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தொழில் செய்தால் அதில் விக்கணம் வராமல் இருக்க அந்த விக்ன விநாயகனைத்தானே வணங்க வேண்டும். எல்லாம் அந்த விநாயக பெருமானை எல்லாம் அந்த மகா கணபதியை எல்லாம் அந்த சொர்ண விநாயகரை எப்படி போற்றி பாடுவது அவன் புகழ் இன்றி ஓரணுவும் அசையாது என்று சொன்னார்கள். அப்பேற்பட்ட விநாயகனை தொழுதால் ஒரு கழகம் கிட்டும் என்று சொன்னார்கள். ஆக அப்பேற்பட்ட சொர்ண விநாயகரை துதிபாடுகின்ற பொழுது
கிட்டிய கழகத்திற்கு ஒரு முற்று பிறக்கும் என்று சொன்னார்களே, ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்ய வேண்டும். அப்படி கழகம் செய்யாதவனால் சிறசாகப்படுது 1008 எனது அண்ணன் தக்கன் கொடுத்த சாபத்தினால் கழகம் எங்கே, கழகம் எங்கே, கழகம் எங்கே தேடிக்கொண்டு வருகின்ற வேளையில் அற்புதமான வேள்வமலை சாரலை கண்டேன். கழகத்துக்கு உகந்த இது இடம் இதுதான் என்று மனதில் உறுதி கொண்டேன். இந்த உலகத்திற்கும் என்னுடைய கழகத்திற்கும் கீர்த்தி அளிக்கக்கூடியவனோ எல்லாம் வளர்ந்த விநாயக பெருமானை, எல்லாம் வளர்ந்த மகா கணபதியை, எல்லாம் வளர்ந்த சொர்ணம் நாயகரை 2.5 சுதியிலே போற்றி பாட வேண்டும். அவன் இன்றி ஒரு அனுபவம் அசையாது என்று சொன்னார்களே, அந்த விநாயகனைத்தானே தொழ வேண்டும். எப்படி கும்பிட்ட குழந்தாக்க வேண்டும், எங்கள் குறைகளை தீர்க்க வேண்டும். கும்பிட்ட குழந்தாக்க வேண்டும், எங்கள் குறைகளை தீர்க்க வேண்டும். கணபதி குணநிதி மகிழ்வுடன் கணபதி குணநிதி மகிழ்வுடன் இங்கே நாடிய புகழ் கூட வேண்டும். என்னாலும் விநாயகரை ஒரு புகழ் நான் பாட வேண்டும். நாடிய புகழ் கூட வேண்டும். கொட்டுக்கள் தினம் போட்டு படித்தோம், பின்னை கொடுக்கின்ற தினந்தோறும் படித்தோம். தினப்போட்டு பாடுவோம், இந்த கொடுக்கதை தினந்தோறும் பாடுவோம். கணபதி குணநிதி மகிழ்வுடன் கணபதி குணநிதி மகிழ்வுடன் நாடிய இங்கே நாடிய புகழ் கூட வேண்டும். என்னாலும் விநாயகரை உங்களை நான் பாட வேண்டும். நாடிய புகழ் கூட வேண்டும். தும்பை மலர்ந்து சேர்ப்போம், நல்ல தூய உலகத்தை காப்போம். தும்பை மலர்ந்து சேர்ப்போம், எங்கள் தூய உலகத்தை காப்போம். அருகமுள் மலர்கதை உருகிடவா, அருகமுள் மலர்கதை உருகிடவா, அருகமுள் மலர்கதை உருகிடவா. இங்கு நாடிய புகழ் கூட வேண்டும். என்னாலும் விநாயகரை உங்களை நான் பாட வேண்டும். நாடிய புகழ் கூட வேண்டும். அந்த விநாயகர் அந்த வித்தகனருளால் கழகம் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்திருந்தால் இடமோ அற்புதமான இடம். குறிச்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய ஐவகை குரல்களில் மலை சார்ந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு ரம்யமாக தெரிகின்றது. பூத்து குளிக்கின்ற புதுமலர் சோலைகளை பார்க்கின்ற பொழுது சற்று இங்கேதான் தங்கி விடலாமோ என்று ஒரு யோஜனை அல்ல 100 தூரங்கள் அளவு கடந்து ஆசையாக பறந்தோடு இடத்தில் வாழக்கூடிய மக்களை வர்ணித்தால் எப்படி வர்ணிக்க வேண்டும்? இடத்தை வைத்து மக்களுக்கு பெருமையா, இல்லை மக்களை வைத்து தான் இடத்துக்கு பெருமையா என்று பார்க்கின்ற பொழுது இடமோ குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்திலே குடிகொண்டு இருக்கக்கூடிய தெய்வமோ முருகப்பெருமான் குடிகொண்டு இருக்கின்றான். எப்படி குடிகொண்டு இருக்கின்றான், எதை கொண்டு குடிகொண்டு இருக்கின்றான் என்று பார்க்கின்ற பொழுது இந்த இடத்தை காக்கக்கூடிய முருகப்பெருமானும் இவ்வூரை காக்கக்கூடிய அந்த முத்துமாரி அம்மனும் இரு தெய்வங்களும் சேர்ந்து ஊரில் வாழக்கூடிய மக்கள் எல்லோருக்கும் நோயில்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வமும் ஆக அனைத்து செல்வங்களையும் கொடுத்து ஆக பேரும் புகழையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஐயன் முருகனை எப்படியெல்லாம் போற்றி பாடுவது? 12 வெளிகளுக்கு சொந்தமான இந்த முருகனை எப்படியெல்லாம் போற்றுவது? ஹலோ சார் போய் ஹலோ கொஞ்சம் கேட்டு கேட்டு மாறாது
கூட இடம் ஒரு விதமான இடம். ஆக இப்பேற்பட்ட இடத்திலே தானே இடத்திற்கு மறுமையோ வேள்வமலை சாரல். வேள்வி என்பது யாகம். யாகத்தை செய்பவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே ஆலோலம் ஆக என்று சப்பத்தை கேட்கணுமா என்று பார்க்கின்ற பொழுது ஆற்றல் நடமாட்டம் ஏதாவது இங்கே தண்டுப்படுகின்றதா என்று சற்று விட்டு நோக்கலாம். என்ன ஒரு அற்புதமான காணம். இப்பேற்பட்ட காணத்தை ஆக இந்த நின்னிய ஒரு வட்டாரத்திலே கொஞ்ச நாளாவே காணுமே. ஒரு வட்டாரம் இல்லைங்க, வட்டாரம்ங்க. இங்க கடற்கரை பகுதிக்கே போய் போய் பழக்கமாகி போச்சு. அந்த ஞாபகமாவே வருது உங்களுக்கு. ஆக இந்த வட்டாரத்திலே கொஞ்ச நாளாவே காணுமே. ஒருவேளை குயிலின் குரலோசை படைத்த பெண்மகள் போல் தருகின்றாள். யார் இந்த பெண்மகள்? ஆலோலம் சோ ஆலோலம் சோ என்று கூவாமல் கூவிக்கொண்டு இருக்கின்றாள். இந்த கோகிலவாணி பரன் மீது அமைந்து வானம்பாடி வரக்கூடிய பறவைகளை காணத்தாளை விரட்டிக் கொண்டு இருக்கின்றாள். வேள்விமலை சாரல் அருகிலே ஆக கருந்தனை செந்தனை இளைய திரைகளை விதைத்து கூவாமல் கூவிக்கொண்டு இருக்கின்றாள். இந்த கோகிலவாணி சுந்தர வழியை தானே போற்றி புகழ வேண்டும். எப்படி போற்றி புகழ்வது, எதை கொண்டு போற்றி புகழ்வது என்று பார்க்கின்ற பொழுது இப்பேற்பட்ட சபையோர்கள் எல்லாம் ஆக நல்ல சாப்பாடு படுத்து உறங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆக இருப்பினும் கொஞ்சம் பேர் தான் விழித்து இருக்கிறீங்க. ஆக இப்பேற்பட்ட விழித்திருக்கக்கூடிய சபையோர்களுக்காக சபை அலங்கார பாடலாக இந்த சபையை அலங்காரம் செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா? பாடலோடு
இப்படித்தான் இருக்க வேண்டும் ஒரு சபையோர்களுக்கு. ஆக விழிப்புணர்வோடு இருக்கின்றார்கள். ஆக இருப்பினும் கூட தண்டல மேல்கள் ஆட தாமரை விளக்கம். தண்டலையில நாடகம்லாம் முடிஞ்சு வச்சு மோகன்தாஸ் நம்மளெல்லாம் விட்டுட்டு பேசிட்டாரு. தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் குளிமணி எங்க குவளைக்கு விழித்து நோக்க தொண்டில் இணைந்து காட்டி தேன்மொழி மகர யாழி வண்டுகள் இனிது வாடி மருதம் தான் வீட்டு இருக்குமோ மாதுக்கு மறுவையில் வெண்ணல்லவா சுந்தர வள்ளியாகப்பட்டவள் ஆளவளும் சோ என்று காலகத்திலே பறவைகளை விரட்டிக் கொண்டு இருக்கின்ற அன்னவளை தானே வர்ணிக்க வேண்டும். அவளைத்தான் இந்த முருகனோடு பிரம்ம முகூர்த்தத்திலே அற்புதமான முறையிலே திருக்கல்யாணம் நடத்த வேண்டும். இந்த இடத்திலே முருக பெருமானுக்கும் சுந்தர வள்ளிக்கும். ஆக இருப்பினும் இருவரும் சேர்ந்து அற்புதமான முறைகளை மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டும். இப்ப ஆன்மீக பக்தர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இந்த விழாவினை சீரோடும் சிறப்பு நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். ஆக இந்த திருமணத்தை கண்டுகளிப்பதற்காக அனைவரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுக்கு இணங்க இந்த சுந்தரவழி எப்படி வர்ணிப்பது, எதை கொண்டு வர்ணிப்பது என்று பார்க்கின்ற பொழுது எப்படி வர்ணிக்க வேண்டும்? வராமல்
கோடி ரோகி எடுத்தடி கொப்பளிக்க வட்டில் சுமந்து மரம் கசைய கொட்டி கிழங்கோ கிழங்கென்று நாவல் குவினால் வளங்கோ செய்தால் வையம் வருமோ இந்த சுந்தர வள்ளி ஆலோலம் சோ இன்றி நாவிலே வளங்கோசை வையம் வர வேண்டும் என்பதற்காகவே பறவைகளை விரட்டி ஆக புனிதமான இந்த இடத்தை பக்தியாக ஆன்மீக வழியாக கொண்டு செல்கின்றாளே அந்த முருகனுக்காகவே தொண்டூழியம் செய்து அந்த முருகன் எப்பொழுது வருவான் கந்தனை அருகில் வா கடம்பனை அருகில் வா கார்த்திகையனை அருகில் வா என்று கூவாமல் கூவிக்கொண்டு பறவைகளை விரட்டி கருந்தனை செந்தனையன இரு திரைகளை விதைத்து நெய்வேத்திய பொருளாக அற்புதமாக படைக்க காத்திருக்கின்றாள் இந்த சுந்தரவள்ளி இவளைத்தானே வர்ணிக்க வேண்டும் இவளைத்தான் இந்த தேவலோகம் அழைத்து செல்ல வேண்டும் உயர்ந்த இடத்திலே வைத்து பார்த்தால் எப்படி இருக்கும் இந்த சுந்தரவள்ளியை கற்பனையாக நினைத்து பாரும் ஐயா ஆல்ரவுண்டவரே நிழலும் கூட மிதிக்கும் நிழலும் கூட மிதிக்கும் மரியாத தலைவாசல் இதையான தலைவாசல் இதையானே என்று மரியாத தலைவாசல் இதையான என்று மனிதனுக்கு அவை சொல்லவே பரமசிவன் கல்வியில் பாம்பு கேட்பது யாரும் ஒருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு சௌக்கியம் கருவின் சொன்னது அது அர்த்தம் உள்ளது அந்த இரவில் கொண்டு சிறிய எந்த வண்டி வேறும் பார்த்து கெளி செய்யும் போது என்றும் பார்த்து கெளி செய்யும் போது நிம்மதியோடு கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கருத்தில் இருந்து பாம்பு கேட்பது அருடா சௌக்கியம்மா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்ட எல்லா சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது அற்புதமான இசை முழக்கம் அதை விட அற்புதமான ஒளி பெருக்கி ஆக யூடியூப் வாயிலாக வெளிநாடுகள் வரைக்கும் இந்த நின்னியூர் நாடகத்தை எடுத்து சொல்லக்கூடிய யூடியூப் வாயிலாக இருக்கக்கூடிய அன்பு மாப்பிள்ளை பூவரசர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக அற்புதமான முறைகளிலே ஆலோலம் சோ என்று மெச்சு புகழ் வேங்கடவா வேண்பாவிர் வாதிகளை நிச்சய நூல் ஜென்மம் எடுக்கவா
மச்ச கூர்மாகோலா சிங்காலா மாராமா ராமா ராமாலாவாய் திறந்து சொன்னானே அந்த திருமாலுக்கு ஒப்பிட்டு சொன்ன கவி போலே சுந்தரவள்ளி இங்கு முருகனுக்காகவே ஆலோலம் சோ என்று ஓம் என்னும் பிரணவ பொருளை உச்சரித்து ஆக ஆலோலம் சோ என்று கூவாமல் கூவிக்கொண்டு இருக்கின்றார். இவள் இருக்கக்கூடிய இடமோ வேள்விமலை சாரல். வேள்வி என்பது யாகம். யாகத்தை செய்பவர்கள் முனிவர்கள். முனிவர்கள் நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே ஆலோலம் சோ என்று ஒரு பெண்மகள் ஆக முருகனை அடைய வேண்டும், முருகனைத்தான் மனமுடிக்க வேண்டும் என்று ஒருதலை காதலாகவே பூசித்து வருகின்றாளே அன்னவளுக்கும் அந்த முருகனுக்கும் பிரம்ம முகூர்த்தத்திலே அற்புதமான முறைகளிலே ஆக இந்த இடத்துல ஒரு திரு கல்யாணம் நடத்த வேண்டும். திருட்டு கல்யாணம் இல்லைங்க, திரு கல்யாணம்ங்க. நல்ல வேலை. என்ன பேசுறது பூரா ஒளிவாங்கிலிருந்து ஒளிபெருக்கிலிருந்து வேற மாதிரி கேட்குதா உங்களுக்கு? திரு கல்யாணம் நடத்த வேண்டும். திருமண விழா. ஒரு பூலோகத்துல ஒரு பெண்ணுக்கு ஆணுக்கு மனம் முடிச்சாச்சுன்னா அதுக்கு பேரு திருமண விழா. ஒரு தெய்வ பிறப்புக்கு, ஒரு மானுட பிறப்புக்கு, ஒரு மனித பிறப்புக்கு ஆக திருமணம் முடிச்சா அதுக்கு பேரு திரு கல்யாணம்னு பேரு. அப்ப இந்த இடத்துல திருமண விழா நடைபெற போவதில்லை, திருக்கல்யாண விழா நடைபெற போகின்றது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் போடக்கூடிய முடிச்சு எத்தனை முடிச்சு? 3 முடிச்சுன்னு சொல்லியிருக்காங்க பொதுவா. ஏன் 5 முடிச்சு போடக்கூடாது? என்ன முதலா குறைஞ்சு போகுது? ஏன் 2 முடிச்சு போட்டான்னா? ஏன் அது 10 முடிச்சு போட்டான்னா? இல்ல நான் தான் கேட்கிறேன். இல்ல பொதுவாவே வழக்கு சொல்லாக நடைமுறையாக இன்றைக்கு முன்னோர்கள் வகுத்து வைத்த வழி 3 முடிச்சு இட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, எல்லா ஆம்பளையும் 3 முடிச்சு போட்டுருவாங்களா? நீங்க கல்யாணம் பண்ணவங்களா இல்லையா? அப்ப எத்தனை முடிச்சு போட்டீங்க? நான் வந்து ஒரு முடிச்சு தான் போடணும். இல்ல எப்படி ஐயா நீங்க 3 முடிச்சு போட்டீங்களா? சந்தேகமா தான் கேட்கிறேன், சும்மா சொல்லுங்க. பாட்டு பாடினாலும் ஒரு விழிப்புணர்வு. சரி பேசியாவது உங்களை விழிப்புணர்வு கொண்டு வருவதற்காக அப்ப அடுத்த எழுப்பிடுங்க. ஆமா, எழுப்பி விட்டு எல்லாம் எந்திரிங்க. முதல்ல நாடகத்தை பாருங்க. நல்ல சாப்பாடு, நல்ல உறக்கம் ஆக இருக்கட்டும். ஆக விருந்தோம்பல் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது போல இருக்கு. இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆக நம்ம பாட பாட அவங்களுக்கு அப்படியே தாலாட்டு போல தெரிகின்றது போல இருக்கு. ஆக இருக்கிறாலும் படுக்குது, படுக்கிறாலும் திரும்பி படுக்குது. ஆக இருப்பினும் கூட ஆக இந்த இடத்திலே ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் இடக்கூடிய முடிச்சு பெரிய மனிதர் யாராவது ஐயா ஒரு முடிச்சு தான் போடணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்கா இல்ல ஐயா? நீங்க 1 ஓட்டியா 3 ஓட்டியா? 1 தானா? பரவாயில்லையே. ஆமா ஐயா பெரியவர், நீங்க எத்தனை ஓட்டிய? 1 தானா? ஏங்க ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 3 முடிச்சுக்க, பின்ன 2 முடிச்சு யார் போடுறது? அப்படி சொல்லுங்க. நாத்தனார் போடணுமா? அதான் முறையும் கூட. இப்போ முதல்ல 3 முடிச்சு. இந்த 3 முடிச்சுக்குள்ளே ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை அடக்கம்டான்னு சொன்னாங்க. முதல் முடிச்சு கட்டிய கணவனுக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்பதற்கு அடையாளமாக முதல் முடிச்சு. 2வது முடிச்சு பிறந்த இடத்து பெருமையை புகுந்த இடத்திலே சேர்ப்பேன் என்பதற்கு அடையாள கூட்டி 2வது முடிச்சு. புகுந்த இடத்து மானத்தையும் கற்பையும் தலைவி என்கிற பொறுப்பிலே சரிவர காப்பேன் என்பதற்கு அடையாளம் 3வது முடிச்சு. இந்த 3 முடிச்சுக்குள்ள ஒரு பெண்ணோட வாழ்க்கை முடிவு முடிஞ்சிருச்சா? சபாஷ், முடிஞ்சிருச்சு. இந்த அண்ணன் மட்டும் லேசா கை தட்டியானே, உங்களுக்கு மட்டும் நன்றினே நன்றினே நன்றினே. பரவாயில்ல, நல்லது. 50 பேர் விதிச்சு போயிருக்கீங்களே, என்ன விவரம் எதுக்காகன்னு தெரியல. சாமி ஒண்ணும் இல்ல, நாடகம் பாக்குறாங்க. ஓஹோ, நாடகம் தான் பாக்குறாங்களா? அப்புறம் நான் கராடமா பாக்குறான்னு கேட்டுறாமே. இருப்பினும் கூட இப்ப வாழ்க்கை நடத்த போவது யாரு? பொண்ணு மாப்பிள்ளையும் தானே ஒரு குடும்பம் நடத்தணும். இதுல வந்து நாத்தனார் குடும்பம் பண்ண போறாங்களா? அப்புறம் ஏன் நாத்தனாரை முடிச்சு போட சொல்றோம்? அவங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒரு ஆணுக்கு ஒரு பெண் கட்டுப்படுகின்றார் 3 முடிச்சிலேன்னு சொல்றாங்க. நாத்தனார் முடிச்சு போடுறாங்க. அந்த நாத்தனாருக்கு இதுக்கு என்னங்க சம்பந்தம்? அவங்களை ஏன் முடிச்சு போட வைக்கிறோம்? நீங்களே சொல்லுங்க. இதுல ஒரு விஷயம் பாருங்க. முதல்ல நாத்தனார்னு ஏன் பேர் வந்துச்சு? அதுதான் முக்கியம். நாத்தனார் மருமகள் அப்படிங்கிற ஏன் பேர் வந்துச்சு? இப்ப நாத்து ஒரு விதை இருக்கு. இந்த விதையை கொண்டு போய் ஒரு நாத்தாங்கல்ல பாவுறோம். அப்படியே நாத்த உரத்தை போட்டு விளைய வச்சிருவோமா, இல்ல பறிச்சு இன்னொரு இடத்துல நடுவோமா? அப்படியே விளைய வச்சா அதிகமான மகசூல் கிடைக்குமா, இல்ல பறிச்சு கொண்டு போய் ஒரு இடத்துல நட்டா மகசூல் கிடைக்குமாயா? அனுபவத்தில் உள்ளவங்க பெரிய மனுஷன், நீங்க சொல்லுங்க. உரத்தை அப்படியே போட்டு நாத்தை யாரும் விளைய வைக்க முடியாது. அதை பறிச்சு தான் கூட நடந்தது. அப்ப பாருங்க, ஒரு நாற்று எப்படி ஒரு இடத்துல பிறந்து இன்னொரு இடத்திலே நடவாகி கதிர் ஆகின்றதோ, நாற்றை போல ஆனால் அவளே நாற்றினாள். ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கிறது ஒரு இடம், புகிறது ஒரு இடம். இந்த 2வது முடிச்சு போடுகின்ற பொழுது அந்த அம்மா மனசுக்குள்ள ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்குமா? என்ன நினைக்குமா தெரியுமா? இந்த இடத்துல எங்க அப்பாவுக்கு மகளா இருந்தேன், எங்க அம்மாவுக்கு மகளா இருந்தேன், நான் இன்னொரு இடத்துக்கு வாக்கப்பட்டு போறேன். அப்ப என் இடத்துல நீங்க எங்க அப்பாவுக்கு மகளாகவும் எங்க அம்மாவுக்கு மகளாகவும் நான் மக, நான் அடுத்த இடத்துக்கு கட்டி போறேன். நீங்க எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு மருமக. அதனாலதான் மருமகங்கிற பேரு. கஞ்சி நம்ம சரியில்லைன்னு அர்த்தம்.
நம்ம சரியா இருந்தோம்னா ஒரு கஞ்சி ஊத்துவாங்க, நம்ம சரியில்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். ஆக இருப்பினும் கூட ஆக இப்பேற்பட்ட இடத்திலேயே சுந்தரவல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார். ஆக இப்பேற்பட்ட சுந்தரவல்லியை எப்படியெல்லாம் வாழ்த்துவது வரவேற்பது என்று பார்க்கின்ற பொழுது நீயும் என்று உன்னிடம் சொல்ல ஆனந்த ஆனந்தம் ஏன் சொல்ல என்னிடம் சொல்ல ஆனந்த ஆனந்தம் என்று சொல்ல இன்னைக்கு வெளியே இருக்கு. இன்னைக்கு எங்கே மேகம் தொட்டிலை விட்டு மூடுவதென்று மலையை மூடுவதென்று வான் தொட்டிலை விட்டு மூடுவதென்ன மலையை மூடுவதென்ன முகில்தானோ முகில்தானோ சுத்துவதென்னாட்டம் இந்த சித்திரை கண்ணாட்டம் காதலும் காதலும் அல்லோ அழுவதென்ன நெஞ்சை கிள்ளுவதென்ன பனி தூங்கு பசும்புள்ளே பசும்புள்ளே சந்தனக்காரருக்கு என் சிந்திய கூடியிருக்கு சந்தனக்காரருக்கு என் சிந்திய கூடியிருக்கு என் வேண்டுமா நான் வேண்டுமா நீ எந்த கையில் நானும் ஆனந்தம் என் சொல்ல நானும் ஒன்று நானும் கொண்டு நாட்டியமாடும் நானந்த ஆனந்தம் என் சொல்லு சுமந்து அந்தி பகலாக அர்ச்சிவனை அர்ச்சித்து தொந்தி சரிய பெற்றெடுக்கின்றாளே தாய் பேர்பட்ட தாய்க்கு ஒப்பான பெண்மகள் போல் தெரிகின்றாளே. இந்த சுந்தரவல்லிக்கும் எனக்கும் ஏதோ ஒரு உறவு நீடித்து வருகின்றது. ஆக என்ன உறவாக அமைய வேண்டும் என்று தாய்க்கும் மகனுக்கும் உண்டான உறவு இந்த பூமியிலே எவ்வளவு ஒரு ஈரப்பசையாக இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது தாயின் பெருமையை தாய்மார்கள் கொஞ்சம் பேருக்காக அந்த தாய்மார்களுக்காக அஞ்சரை பேசலை வைத்தால் எப்படி கொடுக்க வேண்டும் இந்த பெருமை என்று பார்க்கின்ற பொழுது பெற்றெடுத்து பல நூறு தரமிருந்து என்ன பக்குவமா இன்றெடுத்து தோளுலையோ மாறுலையோ நாடுங்க ஏனகட்டி காட்டுலையோ மேட்டுலையோ நெத்தியோர்வ நித்தம் சுட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி
என்னைக்கு நீராயே பூமி என்னைக்கு நீராயே பூமி பொதுவாகவே ஒரு தாய் ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதற்கு எத்தனை மாதங்கள் ஆகும் இந்த பூமியிலே? பொதுவாகவே 10 மாசம் அப்படின்னு ஒரு பாடலுக்கு முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து அந்தி பகலாக அர்ச்சித்துன்னு சொல்லியிருக்காங்க. முந்தி தவம் இருந்து முந்தானையை கொடுத்து ஏந்துகின்றாலாம் ஒரு அழகான ஒரு அறிவான ஒரு மகன் வேணும் என்று சொல்லி முந்தி தவம் இருந்து 300 நாள் சுமந்து 300 நாள் என்பது 10 மாதம் கருவறையிலே ஒரு குழந்தை உருவாகி பிறக்கணும்னா எத்தனை மாசம் ஐயா பெரியவரை நீங்க சொல்லுங்க. நம்ம எல்லாருமே இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே 10 மாதம் தான். இதுல எந்த மாற்றம் இல்லை இல்ல? ஆமா, இதுல எந்த மாற்றம் இல்லை. மாற்றம் இருக்கான்னு கேட்கிறேன் உங்கள்ட்ட. இல்லை இல்லையா? ஆனால் நான் சொல்றேன், ஒரு குழந்தை உருவாகி பிறப்பது 10 மாதம் அல்ல, 12 மாதம். இல்ல இது ஏத்துக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்கிறேன் உங்களை. ஏத்துக்க முடியுமா? என்ன ஐயா அதுக்கு ஆமாங்கிறாரு இதுக்கு ஆமாங்கிறாரு இல்ல, எப்படி ஏத்துக்கிறது சொல்லுங்க நீங்க. ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதற்கு பாருங்க இந்த பாடல். ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதே 10 மாதம் தான். இது வெட்ட வெளிச்சமா உலகத்துக்கே தெரியும். ஆண்கள் வேணா கூட நம்ம தவறிடலாம், பெண்கள் ஆக நாளிட்டு விரலிட்டு கணக்கிட்டு ஆக சுமந்து பெற்றெடுத்து கொடுக்கக்கூடிய நிலை. அவங்களை ஏமாற்ற முடியுமா? ஆனால் இதை விட 10 மாதம் உள்ள ஒரு குழந்தை உருவாகி பிறப்பது 12 மாதமா? 10 மாதம் இல்லை. அப்ப அவங்க இதுல எப்படி 12 மாதம் அப்படின்னு பார்க்க போனோம்னா, ஒரு ஆம்பளைக்கு முக்கியமான பை 5 பை. ஒன்னு இறைப்பை, இன்னொன்று மலப்பை, இன்னொன்று பித்தப்பை, இன்னொன்று விந்து பை, இன்னொன்று மலப்பை. இந்த 5 பை முக்கியமான பை. ஒரு குழந்தைக்கு உருவான விந்து ஒரு ஆண்மகனிடமிருந்து உருவாகுவதற்கு விந்து உருவாகிறோம். அந்த விந்துவிலே கரு உருவாகுவதற்கு 2 மாதங்கள் ஆகுமா? அப்ப அந்த 2 மாதமாக உருவான கருவை யோனி வழியாக செலுத்தி கற்பத்திலே ஒரு குழந்தையை ஒரு பெண்மகள் சுமக்கின்றார். அப்ப ஆம்பளை கிட்ட 2 மாசம், பொம்பளை கிட்ட 10 மாசம். ஒரு குழந்தை இங்க உருவாகி இங்க பிறப்பதற்கு 12 மாதம்னு சரியா இருக்கா இல்லையா? அதுதான் கணக்கு. அப்ப ஆம்பளை சுமக்கிறதுக்கு கணக்கு இல்லைங்கிறீங்க. விந்து பையிலே 2 மாதம், ஒரு கரு விந்துவிலே கரு உருவாகுவதற்கு 2 மாதங்கள் ஆகுமா? அப்போ ஒரு குழந்தை உருவாகி பிறப்பதற்கு 12 மாதம். அப்படி சுமந்து பெற்ற தாயின் பெருமையை கூறுவதற்கு தான் இந்த இடத்திலே தொட்டில் கோடி சொந்தம் தந்தி தொட்டி கட்டி ஆராட்டி மோத முத்தமிட்டு மூச்சு காட்ட பங்கு போட்டு தொட்டில் கோடி சொந்தம் தந்தி தொட்டி கட்டி ஆராட்டி தொட்டில் கோடி சொந்தம் தந்தி தொட்டி கட்டி ஆராட்டி மோத முத்தமிட்டு மூச்சு காட்ட பங்கு போட்டு தோளுவையும் மாறுவையும் நாவுரங்க ஏன கட்டி காட்டுவையும் வெட்டிவையும் எட்டி ஒரு நித்தம் சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி, எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி, என்னைக்கு நீராய் பூமி. சோறு பொங்கி தந்து சொல்லி நீ கொடுப்ப மாத்தி கட்ட இல்லாமே செவனேறு நீ இருப்பதற்கு செப்பு கட்டி வச்சிருந்து இந்த துணி வாங்கி தந்த எனக்கு தராமல் கண்ணீரை நீ விடுப்பேன் உருப்பட்ட சாமிப்பட்டு சாயங்காலம் வீடு வந்தால் மாறி வெட்டி முடிப்பேன் பெற்றவர உத்தமியணி ஊடாக பேசியம்மா பெற்றவர உத்தமியணி ஊடாக பேசியம்மா ஒத்தக்கண்ணு முக்குத்தியத்தா அழகில வச்சியம்மா பெற்றவள நீரா என் கோயிலம்மா பெற்றவள நீரா என் கோயிலம்மா யாகத்தை
இணையாகுமா தியாகத்துக்கு தெய்வந்தான் இணையாகுமா தொப்புள் கோடி சொந்தம் தம்பி தொட்டில் கட்டி ஆராட்டி தொப்புள் கோடி சொந்தம் தம்பி தொட்டில் கட்டி ஆராட்டி மோத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு ஓட்டு மோத முத்தமிட்டு மூச்சு காத்த பங்கு ஓட்டு தோளையும் மறுளையும் நான் உனங்க ஏழை கட்டி கட்டிலையும் நெட்டிலையும் நெற்றி வேதம் சொட்டி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி எனக்காக தியாகம் செஞ்ச சுவாமி என்னைக்கு நீராய் என்னைக்கு நீராய் என்னைக்கு நீராய் பூமி இருப்பினும் கூட நன்றியாக இருப்பினுமாக இந்த இடத்தில் சுந்தரத்தை பாட வேண்டும் சந்திக்கக்கூடிய நபர்களை சந்திக்க வேண்டும் ஒவ்வொரு நபராக காலதாமதம் குறைவாக இருக்கின்றது சுந்தரம் பொன் சிறந்த முங்கையிடல் இந்த உலகில் கேட்டார் பொன் சிறந்த மங்கையிடல் இந்த மூலையில் கேட்டார் அந்த மிகுந்த தேவர் மறந்தாமன் வாமன அவதாரத்தின் போது இரு கண்கள் நீர் சொல்லிய ஒன்று அமிர்தவள்ளி மற்றொன்று சுந்தரவள்ளி அமிர்தவள்ளியை ஆக திருப்புறம் குன்றத்திலே முருகன் திருமணம் முடித்து விட்டான் இளையவள் சுந்தரவள்ளியோ இளையவள் சுந்தரவள்ளியோ சுதந்திரமான பறவைகளை விரட்டிக் கொண்டு இருக்கின்றாளே அன்னவளை சந்திப்பதற்கு முன்னாலே யாரோ ஒரு ஆடவன் அங்கு இங்குமாக உலாவிக் கொண்டு இருக்கின்றான் அவரை சந்தித்து நம்ம கழகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் நானோ